ஹாய்ஸ், நான் தான் உங்கள் ஸ்டாப் தமிழ் கேமிங். நீங்கள் இந்த வீட்டில் என்ன பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, பிஆர் ரேங்க்கில் குரூப் மேட்ச் போய் நம்ம போய் அடிக்க ட்ரை பண்ண போகிறோம் கைஸ். ஓகே, அப்புறம் என்னென்னா இல்லை நான் பேசுகிறது உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். ஏன்னா நான் குரூப் மேட்ச்சில் மட்டும் இந்த மாதிரி பேச போகிறேன். எப்படின்னா, நான் எப்படி பேச போகிறேன்ட்டு உள்ளே போனதுக்கப்புறம் நீங்களே பாருங்கள். ஓகே, முதல்ல ஸ்டார்ட் பண்ணுவோம் கைஸ். கிரியேட்டிவ் மைண்டா? ஓகே நம்ம இப்போது உள்ளே போயாச்சு. நான் எப்படி பேச போகிறேன்னு இப்போது தெரிஞ்சுக்கிட்டீங்களா? யாரோ நம்மக்கிட்ட கொடியே மாற்ற கேட்குறாங்க. அப்போனா நான் யாருக்கும் மாற்ற போகிறது கிடையாது. ஏன்னா நானே கொடி வச்சு ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் நானே கொடி வச்சுக்க போகிறேன். ஓகே, நம்ம இப்போ உள்ளே போக போகிறோம். ஓகே, நம்ம இப்போது டேமில் இறங்க போகிறோம். அதாவது ரிவர் சைடுன்னு இருக்குல்ல, அந்த இடத்துக்கு பக்கத்தில் இறங்க போகிறோம். அதாவது இந்த இடத்துல தான் நம்ம இறங்க போகிறோம். அயோக்கியமாக நம்ம கூட ஒருத்தன் மட்டும்தான் வந்திருக்கான். இந்த பாருங்கள், முன்னால் ஒரு அக்கா, அவங்க மட்டும்தான் வந்திருக்காங்க. ஓகே, நம்ம போய் லூட்டு பெருக்க ஆரம்பிக்கலாம். ஐயோ, அங்கே ஒரு எனிமி நிற்கிறா. அந்த நாயை கில் எடுத்தாச்சு. நான் இப்போ அவங்கிட்டேருந்து லூட்டு எடுக்க போகிறேன். நம்ம இந்த கன்று மாற்றிக்கிட்டு இப்போது அங்கிட்டு ஓடுவோம். அவங்க டீம் ஆளுங்க நினைப்பாங்க அந்த நாய் எல்லாக்கிட்டையும் அடி வாங்கிட்டு வருதுன்ட்டு. ஐயோ, இறங்கினோடனே நம்ம டீமில் ஒருத்தன் செத்துட்டான். நம்ம டீமில் ஒருத்தி வரவே மாட்டேங்கிறா. குத்தாட்டம் போடுறா போல. மேடம், எங்கே போகிறீங்க? ஓகே, நம்ம புல்லட்ஸ் எடுத்துக்கலாம். மேடம், எங்கே போகிறீங்க? ஏகே நாயக் அப்படின்னு பேர் வச்சுக்கிட்டு எங்கே மேடம் போகிறீங்க? இது நல்ல விஷயம். நம்ம 2 பேரும் சேர்ந்து அவரை மறுபடியும் உள்ளே கொண்டு வந்துட்டோம். வாங்கி இப்போ அந்த வீட்டுக்குள்ளே ஏதாவது லூட் இருக்கான்னு போய் பார்ப்போம். கூச்சு ஓடுறீங்களே, க்யூட்டாக இருக்கீங்க. உள்ளே யாரும் இருக்கக்கூடாது ஆண்டவா. இதை வச்சுப்போம், லூட்டுக்கு அது தேவைப்படலாம். அடி சக்க நானா.
இந்த கண்ணுக்கு பதிலாக இதை எடுத்துக்கலாம், இது நம்மளுக்கு தேவைப்படலாம். லாடி கபால் எதுக்கு நீனு அதை எடுத்த? ஓகே வாங்க போகலாம். மேடம் எங்கே போனீங்க? ஓ அவங்க அங்கே இருக்காங்களா? அவங்க வீட்டுக்கு வெளியே போயிட்டாங்க, இந்தா போகிறாங்க. நம்ம அவங்கள பின்தொடர்ந்து போகலாம். மேடம் வந்து ஏறிக்கோங்க, மேடம் வந்து ஏறிக்கோங்க. அவங்கள போய் நம்ம காப்பாற்றலாம். இந்த நாய் மறுபடி செத்துக்கிட்டே இருக்கு. வந்து ஏறுங்க மேடம். அயோக்கியமா இந்த அக்கா ஒரு லூஸு. ஐயோ பின்னால் ஒருத்தன் ஒன்று சுடுறான். எங்கேருந்து சொல்கிறான்னு தெரிய மாட்டேங்குது. அப்படி கபால் எங்கேருந்துடா சுடுற? எங்கேருந்துடா என்னைய அடிச்சிங்க? ஆளையே காணோம் அந்த லூசு பயலை. போங்கடா, நான் போய் வண்டியில் ஏறுறேன். வரட்டாமாமே ட்ரர். ஐயோ இவங்க நீ கொல்ல பார்த்துட்டாங்க. எவனோ என்னை சொல்கிறான், அவன் யாருன்னு தெரியல. நான் அந்த நாயை விட்டாச்சு. ஐயோ இந்த காரு இப்போது வெடிக்க போகுது. எவன் என்னை அடித்தானோ அவன் இங்கே தான் இருக்கேன். ஐயோ ஒரு ஒரு கேங்குக்கிட்டே போய் சிக்கிக்கிட்டேனே. அதாவது ஒரு ஸ்குவாடுக்கிட்ட நான் போய் சிக்கிக்கிட்டேன். மேடம் என்னையை காப்பாற்றுங்க. அயோக்கியமாக இந்த அக்கா மட்டும்தான் எங்கள் ஸ்குவாட்லேயே இருக்காங்க. அப்படி தான் அங்கேயே செட்டில் ஆயிருங்க. நல்ல வேலை இந்த அக்கா இருந்ததுனால நாங்கள் தப்பித்தோம். இப்போ இவங்கக்கிட்டே இறங்கி நம்ம லூட்டு பிறக்க போகிறோம். இங்கே இறங்கி இங்கே லூட்டு பெருக்கிட்டு நம்ம அடுத்து வேற எங்கேயா போக போகிறோம். இது ஜோன் லாஸ்ட்னால அவனுமே இங்கே இல்லை. என்னடா அது பின்னால் தவக்கா குட்டி உட்காந்துருக்கு. சாரி ப்ரோ, நான் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் அந்த கன்று கொடுத்தீங்கன்னா நான் இந்த கன்று கொடுக்குறேன். நம்ம லூட்டு பெருக்கிறதுக்கு போயிடுவோம். அந்த நாய் எங்கே போய் சாவுதுன்னே தெரிய மாட்டேங்குது. எங்கேயாவது போய் அடி வாங்கி சாவுது. இந்த நருடோ நாய், அந்த நாயை செருப்பு சாணியில் முக்கி சாவணும். எவனா இறங்கியிருக்கான். இறங்கினோடனே இந்த அக்கா போட்டுருச்சு. என்ன மேடம் உங்களுக்கு வேணும்? ஐயையோ நான் கரெக்டாக சேஃபாக இறங்கிட்டேன். என்னைய பார்த்தா எனக்கே ஷாக்காக இருக்குது. நான் எடுத்த முதல் கில் அப்படியே இருக்குது. காய்ஸ் நான் இருக்கா வந்தோடனே ஒரு அக்காவை வாலியாக இருக்கணும்ல,
அந்த அக்கா தான் அந்த அக்காவோட சவப்பெட்டி அப்படியே தான் இருக்குது. ஹாய், எப்போ நீங்கள் வந்தீங்க? நீங்கள் வந்ததுன்னா கவனிக்கவே இல்லையே. பார்க்க கோல்டு கலரில் செம்மையாக இருக்குது. இதை நம்ம வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம்? அதனால் நம்ம கிளம்பிடுவோம். நம்ம சேஃபாகவே தான் போயாகணும். ஏன்னா நம்மளை ஏற்கனவே கொன்ன கேங்கு இங்கேயெல்லாம் சுற்றலாம். நான் முதல்ல போய் லூட்டு பிறக்கிடுறேன். அங்கே கொஞ்சம் லூட்டு இருக்குது. அடி சக்கனானா நம்மளுக்கு சரியான கண்ணு கிடச்சிருச்சு. கேஸ், நான் இப்படி பேசுறது நிப்பாட்டிக்கிறேன். எனக்கே கொஞ்சம் பிடிக்கல கைஸ் இந்த மாதிரி பேசுறது. காசை செலவு பண்ண வேணான்னு தான் நினைக்கிறேன். சரி, நம்ம கேங் கூட போய் சுற்றுவோம். நம்மளை ஒரு 4 பேர் சேர்ந்து ஒருத்தனை கொண்டுட்டாங்களே கொடூரமா. சரி, ஒருத்தன் தான் இருக்கான்னு நினச்சிட்டு போய் அடிச்சிருவோன்னு சொல்லிட்டு போனேன் கைஸ். பார்த்தீங்களே நீங்களே, இறக்கிட்டாங்க, வாயிலே இறக்கிட்டாங்க. என்னடா இது முடிஞ்சு போச்சா? எது ஐயா இரு, இன்னும் இங்கெல்லாம் மெடிக்கெட்டு இது அது ஸ்பிப் இல்லாமல் ஸ்பான் ஆகும். ஸ்பிப்பெல்லாம் நான் பார்த்தது இல்லை கைஸ். இது புதுசாக இருக்குண்ணே, இது புதுசாக இருக்குது. சரி, பொறுமையாக தண்ணியில் போவோம். ஏன்னா அடித்தானா நம்ம தண்ணிக்குள்ளே இறங்கிடுவோம், அவ்வளோதான், சிம்பிள். அங்கே பாருங்க நம்ம டீம் பிளேயரு அங்கே கடலோரமாக கவனிச்சிட்ருக்காங்க. என்ன பொறுமையாக என்னமோ பண்ணிட்டு வராங்க. அவ்வளோதான். யோ சார், என்ன சார் நீங்கள்? ப்ரோ, வாட் ப்ரோ, வெரி ராங் ப்ரோ. நம்மளை போட்ட ஸ்குவாடே தூள் கழுவி விட்டுருக்காங்க இந்த அக்கா. ஸ்குவாடே முடிஞ்சிச்சு. இவன் யாரா குறுக்க அந்த கௌசிக்கு வந்தான்னு சொன்ன மாதிரி குறுக்க வந்து அடிச்சிக்கிட்டு இருக்கா. சூப்பர், டாப் பிளேயரு. ரெண்டுமே எந்த கண்ணு, அவ்வளோதான், வாயிலே இறக்கிட்டேன். கைஸ், நம்ம மறுபடியும் என்ன ஒரு ஸ்குவாடு கூட போகலாம். கரெக்டாக ஃபோன் எடுக்க சீசன் முடியுது. இந்த சீசனு நான் என்ன பண்ணேன்? சீசன் முடிஞ்சு போச்சு. சரி, அதுதான் கடுப்பாக வருது எனக்கு. யாரா சாமி நீங்கள்? ஆளே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கேன். சரி, மறுபடியும் ஸ்குவாடு கூட போவோம் கைஸ். நம்ம ஜெயிக்கிறோமா இல்லை அவங்க நம்மளை ஜெயிக்கிறாங்களான்னு பார்ப்போம். முதல்ல இது கொஞ்சம் கிளைம் பண்ணிடுவோம். ஐயோ, சரி, என்ன ஒரு மேட்ச் தானே பண்ணிட்டு போவோம். யார் வேணாம். இந்த மாதிரி ப்ளஸ்ஸு மாதிரி எவெல்லாம் வச்சுருக்கானோ, சிம்பிள் வச்சுருக்கானோ, அவெல்லாம் கொஞ்சம் கோளாறான ஆள் தான். நான் சாரி பேபின்ட்டு எவனோ இருக்குது. ஃபோன் லவர் கூட ஃபோன் பேசிக்கிட்டே அவன் போட்டான் போகிற பேரை. சாரி பேபி. இரு,
உள்ளே போவோம். நம்மளுக்கு லாங் ரேஞ்சு கன்று ஒன்று வேணும், ஷார்ட் ரேஞ்சு கன்று ஒன்று வேணும். அவன் ஏரோப்ளேனை வச்சு இறங்குறான். ப்ரோ எப்போ ப்ரோ இறக்க போகிறோம் நம்ம? இல்லை நான் ஜோன் சர்வே பண்ண போகிறேன். இப்போ பாய் ஜோன் சர்வே பண்ணுறதுக்கு முதல்ல நான் நல்ல பிளேயராக இருக்கணும். ஐயோ கீழே ஏதோ கொத்த தெரியுது. ஏதோ அங்கே பாருங்க, அவருக்கு ஸ்குவாடே இறங்குது கீழே. அவ்வளோதான், அவ்வளோ பிடிச்சி விட்டா இப்போ. ஐயோ ஸ்குவாடுக்கிட்ட போய் வாட்டுக்கிறடே. ப்ரோ ஏன் அடிச்சிடா ப்ரோ. உட்காந்து எந்திக்கிறது தான் நம்ம. ஏய் ப்ரோ ஏய் நான் என்ன உட்காந்து எந்திக்கிறேன்ல, கண்ணு என்ன குருடா? இதான் உட்காந்து எந்திக்கிறேன் கைஸ். நான் பார்த்துட்டு அடிக்கிறேன். இவன் பிளாட்டினம் பிளேயர் தான். ஒரு வேளை அவன் ஏதாவது புது பிளேயராக இருக்கும். என்னடா பே பங்களா மாதிரி இருக்குது. இதை நான் பார்த்ததே இல்லையே நான் ஃப்ரீ ஃபயரில் இது வரைக்கும். நான் பார்த்துருக்கேன். நான் அதை பார்த்ததுலன்னு தான் நினைக்கிறேன். இது நான் பார்த்ததே இல்லை இது வரைக்கும். இங்கெல்லாம் இது இருக்கா? அப்படியே வெண்டிங் மிஷின் இருந்துச்சுன்னா கலைக்கலாம். ஏன் நல்ல கண்ணா கிடைக்குது நம்ம பிளேயர்ஸுக்கெலாம். ஏன்னா பவர்ஸ் எல்லாம் நல்ல பவர்ஸ் நல்ல கண்ணாக இருக்குது. அதுதான் ஹெல்ப்புக்கு கேட்போம். ஹெல்ப்புக்கு இவனையே பார்த்துக்கிட்டு இருக்கோம். சாரி பேபி, இவன் உள்ளே உட்காந்து என்ன பண்ணிகிட்ருக்கான் போல். என்ன பண்ணிகிட்ருக்கான்னு தெரில. இந்த கண்ணு வர்ற அவுட்டு ஜர்றவன் இறக்கிறான். ப்ரோ நான் செத்துட்டேன். இறங்கினோடனே என்னை போட்டாங்க. என்னை காப்பாற்றுறதுக்கு எதாவது ட்ரை பண்ணலாம். இதெல்லாம் இவன் எங்கே போட்டு வச்சுருக்கான்? இந்த மாதிரிலாம் வைப்பாங்களா இதை? இவனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு, கரெக்டாக எடுக்கிறான். நல்ல லூட்டெல்லாம் இருக்கு. இறங்குறவொடனே அங்கே தான் இறங்குறான். அடி இந்த புண்ணியம் வந்தால இறங்குறான், அங்கே தான் இறங்குறான். இன்னும் கோளாறான ஆளுன்னு நினச்சேன். இந்த ப்ளஸ் மாதிரி வச்சுருக்காங்களா கோளாறாலாம் நினச்சேன். ஆர்மேன் ஆனால் நல்லா போயிருக்கு தான். அங்கே ஒரு கார் நிற்கிது. லூட்டை விறக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக அந்த கார்கிட்ட போகிறோம். ஏய் ஸ்ட்ரெயிட்டாக மேலே ஏறிடலான்னு நினச்சேன். நான் இப்போ மேலே ஏறி ஃபஸ்ட்டு இதை எடுக்கிறோம். இந்த வழி தானே மேலே ஏறினா. ஒரு நிமிஷம் ஒருத்தர் வரதை பார்த்துட்டு ஒரு நிமிஷம் எனக்கு ஜர்க்காயிடுச்சு. அடுத்து இது வெளியே அப்புறம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம ரெடி ஆகிட்டோம். இப்போது எதுக்கு நான் இங்கே இந்த கண்ணை எடுக்கிறதுக்காண்டி அங்கேருந்து இவ்வளோ தூரம் ஓடி வந்தேன் தெரியுமா? ஏன்னா இது கொஞ்சம் லாங் ரேஞ்ச் நல்ல கன்று, நல்ல லாங் ரேஞ்ச் கன். அதனால தான் இந்த கன்று எடுக்கிறதுக்காண்டி கஷ்டப்பட்டு பொழைச்சி வரேன். என்னது இதெல்லாம் என்னது? இவ்வளோ சமாதியெல்லாம் வச்சுருக்கீங்க. இப்போ நம்ம இந்த கண்ணை எடுத்துக்குவோம். வேணாம் என்ன ஏதோ பிங்க் கலரில் ஏதோ நம்மளுக்கு கிட்ட வர மாதிரியே காட்டு. ஒரு வேளை ஜோனா? ஐயோ ஜோன் வேறு வருதா? கார் வேறு அங்கே இருக்குது. ஒரு கார் அங்கே இருக்குது. ஆனால் மெதுவாக போகிற காரு இல்லை. இந்த காரு இது வேணாம். 2 பேரை இந்த காரில் தூக்கிக்கலாம். எவனையாக நம்ம கூப்பிட்டு போக வேண்டியதான்.
விட்டேன். இந்த ப்ளூ கலர் தான் இருக்கான். ப்ளூ அவன் அவ்வளோதான். ப்ளூ செத்துச்சு. இல்லையே ப்ளூவே வாப்பா. வா ப்ரோ வா ப்ரோ வா ப்ரோ. இப்போ இங்கேருந்து ஒரு அழுத்தணும் நம்ம. அதாவது இதை போட்டு அழுத்தணும். அப்போ தான் நம்ம சரக்குன்னு அங்கே போக முடியும். சாரி பேபி கிட்ட போக மட்டும்தான் முடியும். அவனை கூப்பிட்டுலாம் போக முடியாது. அவன்கிட்ட தான் போக முடியும். அடியா போடு. நான் இந்த வண்டி எடுத்துக்கிறேன். வா ப்ரோ வா ப்ரோ. ஏன்னா நம்ம ஆளுக்கு எவனாவது வந்தாங்கன்னா அவங்கள அப்படியே கூப்பிட்டு போயிடலாம். என்ன அது? இரு. இப்போ நான் பார்க்குறேன் ஒன்றுதானா எப்படியோ போர்டு P90 கிடச்சிருச்சு. இப்போ நான் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். எவனா நம்ம ஆளுங்க எவனா கிடச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். ப்ரோ வாங்க ப்ரோ. நம்ம 3 பேரும் போயிடலாம் அப்படியே. இங்கே எங்கேயோ ஃபைட் நடந்துக்கிட்டு இருக்கு நம்ம ஆளுங்க. ஐயோ நல்லா நான் மாட்டிக்கிட்டேன் இந்த இடத்துல வந்து. எல்லாம் தூக்கி நட்டு 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 ஹெட்ஷாட் வச்சாச்சு. ஏய்யா ஏன் ப்ரோ என்ன ப்ரோ பண்ணுற? இப்போ சரியாக இருக்கும். 2 ஈக்குவல் ஆயிடுச்சு. சரி பயங்கரமான ஒரு சண்டை ஓடிக்கிட்டுருக்கு கைஸ். நான் வந்து பார்க்கும்போது எல்லா பயல்களும் சோனிக்கிட்டே சுற்றிக்கிட்டே இருக்காங்க. வாங்க ப்ரோ எல்லாம் ஏறுங்க ப்ரோ. வாங்கடா. என்னடா அங்கே ஒருத்தன் குட்டி போட்டுக்கிட்டு இருக்கேன், இங்கே ஒருத்தன் தாய் விளாண்டுக்கிட்டு இருக்கேன். வாங்க ப்ரோ. நாய் என்னடா பண்ணுற? லூசுங்களா? யார்டா நீங்கள்? எங்கேருந்துடா வந்திருக்கீங்க? நான் ஒட்ட போகிற மாதிரி இப்போ நான் என் வண்டியை உடச்சிட்டு நீங்கள் அதை வச்சு விளாண்டுட்டு இருக்கீங்களா? இதில் வேறு ஏறவும் முடியாது. ஏறி உட்காந்துக்கலாம் அப்படின்னாலும் அது உட்கார முடியாது. இன்னொரு ஜீப்பு கிடச்சிச்சுல. வாங்கடா வாங்கடா இப்போ வாங்கடா நீங்கள். ஐயோ இப்போ வா. இப்போ வந்து நான் உங்களை விட்டு ஓடிடுவேன் அவ்வளோதான். ஐயோ மேலே வேற பீக்கு. ஐயோ ஒரு குவாடில் ஒருத்தன் தான் நிற்கிறான். ஐயோ இவன் என்ன யாரா அவன் அப்படியே அந்த சிலமாக நின்றுட்டு தான் தட 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 அடிக்க ஆரம்பிச்சிட்டான் கைஸ். ப்ரோ காப்பாற்று ப்ரோ, காப்பாற்றிடு ப்ரோ. அந்த நாயை நான் கொல்லாம விட மாட்டேன். இந்த ஸ்ட்ரீட்டை போய் இவன் காப்பாற்றுறான். இங்கே எங்கே அடித்தான்? எங்கே அடித்தான்? நான் செத்தாலும் பரவாயில்ல அந்த இடத்துல இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம இங்கே இறங்குவோம். நான் என்னோடய லூட்டெல்லாம் எடுத்துட்டு தான் நான் வெளியே போகிறதா சங்கதி. இங்கே ஒருத்தன் இருக்கிறத பார்த்தேன். என்னடா அது? இந்த வருங்க ஸ்ட்ரெயிட்டாக மண்டையில் இறக்கிட்டேன். நான் இதுக்கு சிவனேன்னு இருந்திருக்கணும். வந்தவொடனே அடிக்கிறாங்க, இதெல்லாம் அடிக்கிறாங்க.
யோ ப்ரோ, யாரு ப்ரோ? என்னடா சோனுக்குள்ள உட்காந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஏய்யா செத்துறாங்க போலக்கே. ப்ரோ செத்துறா ப்ரோ, என்ன செத்துறாங்கடா? செத்தாலும் பரவாயில்ல, இவன் ஒருத்தன் தான் ஸ்குவாட்லேயே இருக்கான். இப்போ இவன் மட்டும் செத்தானா அவ்வளோதான். இப்போ ஸ்ட்ரிங்க் ஆகிறதுக்கு வேறு 10 நொடி. ஸ்விம்மிங் அடிக்காடா, அசிங்கமாக கேட்க போகிறேன் உன்னைய. ஐயோ சுற்று கட்டிட்டாங்க போல இவனை. அங்கே பாருங்க பறக்குது அப்படியே புல்லட்டு. இன்னும் ஒரு நொடி, அவ்வளோதான், நொடியே முடிஞ்சு போச்சு. இவன் இப்போ எல்லாரையும் காப்பாற்றணும் எப்படியாவது. கடை வேறு கிட்ட வேறு இல்லையே. இந்த அங்கே இருக்குது கைஸ், அங்கே ஒன்று இருக்குது. எங்கே இருக்குது? மில்லு மாதிரி தான் இருக்குது. மில்லே தான் நினைக்கிறேன். ஆமாம் மில்லு தான் கைஸ். ப்ரோ 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 லூட் அடிக்கா ப்ரோ. ஏய்யா இவன் என்ன லூட் அடிச்சுக்கிட்டு இருக்கான்? அவ்வளோதான் ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ. போயிடு ப்ரோ, போயிடு ப்ரோ. அவன் பாயிண்ட்டு அந்த இடத்துல பாயிண்ட் வச்சுட்டான். எங்கடா நீ போகிற? திரும்பிக்கிட்டு போகிறாங்க அங்கிட்ட இங்கிட்டோ. இன்னொரு ஒரு ஆபத்தான விஷயம் என்ன தெரியுமா? இதுதான் லாஸ்ட்டு ஜோன் கிட்ட. ஐயோ சுற்று கட்டுறாங்க அங்கே இங்கன்ட்டு. பீக் அங்கே இருக்குது. இவன் உட்காந்து இருந்துச்சாலும் ஒன்றும் கவனிக்கவும் மாட்டாங்க. போன மேட்ச்சில் பார்த்தீங்களா, இந்த ஒருத்தன் அடிக்கிறேன் போட்டு வாயில இறக்குறாங்க. வாயில் இறங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வாயில இறக்குறாங்க. அங்கே பாருங்க, அங்கே போயிட்டே இருக்காது பாட்டி. யோ இங்கேயா போகிற? அவ்வளோதான், அங்கேயே போயிரு. இப்போ கீழே இறங்கிடலாம். கீழே இறங்கினதுக்கப்புறம் எங்களுக்கு இது வேணுமே, லூட்டு. அட பாட்டு எது எங்கே? இது மில்லையும் தாண்டிலாம் போயிட்டுருக்கு. அதையும் தாண்டி தான் அனுசன மாதிரி. நான் கீழே இறங்கி ஒரு கீழே எங்கள் க்ளோவால் போட தேவையில்ல. நான் இங்கே லூட்டு பறக்கையாச்சு, அவ்வளோதான். எவனும் அடிக்காதீங்க ப்ரோ. இப்போ நான் இது மேலே வேறு ஏறி ஆகணுமே. அவ்வளோதான், அத்தங்கிற ஓரத்திலே அப்படின்னு சொல்லிட்டா ஓரத்துலேயே அப்படி போயிடலாம். நான் இப்போ க்ளோவால் இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. முதல் க்ளோவால் ஆபி. ஐயோ எனக்கு வேறு க்ளோபால் வேறு வந்துருச்சு. அவ்வளோதான், ஏறியாச்சு. ஐயோ நான் எப்படியாவது அங்கே மேலே ஏறியானு கைஸ். எதுக்கு நான் ஏற ட்ரை பண்ணுறேன்னா, நான் அந்த மேலே போய் பைக் எடுத்துடலாம். அவ்வளோதான் போயாச்சு நன்கு. இன்னொன்று என்னடா அது? அங்கேருந்து ஒருத்தையும் பார்க்குறான். ஐயோ என்கிட்ட வேறு க்ளோவால் வேறு டக்குன்னு இல்லை என்கிட்ட. ஐயோ இப்போ அவங்களும் வேலையும் வர முடியாது. என்னத்தை தான் நான் பண்ண? நம்ம யாருக்கு என்ன தீங்கு செய்யணும்? சரி, நம்ம ஆளுங்கிட்டே அவங்ககிட்டயாவது இந்த ட்ரோன் அனுப்பி ஹீல் பண்ணுறது இருக்கான்னு தெரியலையே. போயா அடிச்சிடணும் எனக்கு, அது போதும் எனக்கு. இன்னும் எத்தனை பேர்? 4 பேர் இருக்காங்க. இங்கே 2 பேர், இன்னும் 2 பேர் இருக்காங்க. அவ்வளோதான், நானும் போயிட்டேன். அவ்வளோதான், கில் எடுத்துட்டான்.
இன்னும் ஒருத்தன் தான் இருக்கான், இன்னும் ஒருத்தன் தான், இன்னும் ஒருத்தன். ஒருத்தி ஒருத்தி ஒருத்தி. அடிச்சிரு அடிச்சிரு, அடிச்சிரு அடிச்சிரு. ஐயோ கடைசியில் வந்து தோத்துட்டான். அவளை ஒருத்தி அடிச்சிருந்தா போதும், ஜெயிச்சிருக்கலாம். சரி கைஸ், இந்த கேம் பிளே முடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானில் வச்சுருங்க. அப்புறம் நான் ஃபஸ்ட்டு மேட்ச்சில் விளாண்டது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சொல்லுங்கள். Hi guys, thanks for watching our videos. Thank you and bye.